தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட ₹100 ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இப்போ எங்கே பார்த்தாலும் ₹370 பிரியாணி இதான் ட்ரெண்டில் ஓடிக்கிட்டு இருக்கல. தேவையில்லாமல் காமெடி ஷோவில் ஒருத்தர் பேச போயிட்டு அந்த மனுஷனை வேலையை விட்டு தூக்கி விட்டு எவ்வளோ இஷ்யூ. அதுவும் டாக்டர் எப்படி ஒரு பேஷண்ட்டை பார்க்கக்கூடாதோ, ஒரு கெடாவரை பார்க்கக்கூடாதோ அப்படி ஒரு அம்மா பார்த்துருக்கிறதா சந்தோஷமாக சொல்கிறாங்க. இந்தியாவில் இப்போ இதுதான் பெரிய புயல கலப்பு இருக்குது. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். Whatever जो भी size वगैरह. And I'm very sorry that thing happened. I said the very wrong thing. I'm so sorry about that. हाई होगी 360 370 रुपए की, फिर वो कहती घर छोड़ाओ, महा यार 370 रुपए लगे हैं, मैं वसूलता करूँगा. இந்தியாவில் இந்த ஸ்டாண்டப் காமெடி ஷோலாம் பார்த்துருக்கீங்களா? இதில் கொஞ்சம் பேர் போனவர் இந்த பிரணீத் மோர்னு ஒருத்தருங்க. இங்கே இருக்க நம்ம ஆடியன்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி இந்த பேர் பெருசாக தெரிஞ்சிருக்காது, சில பேர் சொல்கிறேன். ஆனால் இப்போ ஃபுல்லாக அளவு தெரிய வர ஆரம்பிச்சிச்சு. சிக்கியிருக்க சம்பவம் அப்படி. இந்த காமெடினோட ஷோ இருக்குல்ல, இந்த ஷோவில் எல்லாரும் பேசுவாங்க, இவர்கிட்டே பேசுவாங்க, ஜாலியாக ஃபன் பண்ணுவாங்க. ஃபுல்லாக நம்ம பசங்களோட கொஞ்சம் அட்டாச் அப்படி இருக்குது, அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசும்போது ஹரியானாவை சேர்ந்த ஹிமான்ஷு அப்படின்ற ஒரு நபர், ஒரு ப்ரைவேட் ஃபார்மில் வேலை பார்த்துட்டு இருந்தவர், இப்போ அந்த வேலை கிடையாது அவருக்கு. இந்த நபர் ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போயிருக்காப்புல. அந்த எக்ஸ்பீரியன்ஸை அங்கே ஷேர் பண்ணார். என்ன சொன்னார்? இது போல் நான் அந்த பொண்ணை வெளியே கூப்பிட்டு போயிட்டு ஒரு ₹370 கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்தேன். பிரியாணி வாங்கி கொடுத்ததுமே அந்த பொண்ணு அதுக்கப்புறம் என்னை வீட்டில் விட்டுறியா அப்படின்னு கேட்டுச்சு. நான் எப்படி விடுவேன்? ₹370 பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கல, அதை நான் வசூல் பண்ணணும்ல, அதை நான் காசாக வசூல் பண்ணுறது அப்படி தான் வசூல் பண்ணுன்ற மாதிரி ₹370 பிரியாணி வாங்கி கொடுத்தா நீ கூட வந்துரு, இப்படி பேசி வச்சுருக்காங்க அந்த ஹிமான்ஷு. இந்த பேசின விஷயம் இருக்குல்ல, அந்த வீடியோ வெளியே வந்து ஹிமான்ஷுவை பொலன்னு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியா முழுக்க. அந்த பையனோட ஐடி எங்கே இருக்குது தேடுன்னு எல்லாம் தேடி போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக கமெண்ட் செக்ஷனில். இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா? இல்லை இன்னொரு கொடுமை என்னென்னா, ஹிமான்ஷு இவ்வளோ பேச பிரணீத் இருக்கார்ல, அவர் கண்டிக்கலை, என்ஜாய் பண்ணாப்புல. அவர் மட்டும் இல்லை, அங்கே இருந்த என்டையர் க்ரௌடை என்ஜாய் பண்ணிச்சு. செம்மையாக பல பேர் சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டென்ட் பயங்கர வைரலாக ஓட ஆரம்பிச்சிடுச்சு. இல்லை இன்னொரு கொடுமை, இந்த மனுஷன் பேசுனதுக்கு அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காப்புல, கேஷ் ப்ரைஸை கொடுத்துருக்காப்புல. காசு பரிசாக கொடுத்து பாராட்டக்கூடிய விஷயமா இது? இந்த கர்மத்தை பண்ணி வச்சாச்சா? ஹிமான்ஷுவை மக்கள்கிட்ட காப்பாற்ற முடியாதுல சோஷியல் மீடியாவில். சரியான அடிங்க. என்ன கேள்விகள் முன்வைக்கப்பட்டுச்சுன்னா, ஒரு பொண்ணை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா? ₹370 பிரியாணி வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணு கூட வந்துடணுமா? என்ன கேவலமான தாட் இது அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம், ஒரு பொண்ணை நீங்கள் ஒரு போக பொருளாக ஒரு பொம்மையாக பார்க்காதீங்கடா, ஒரு ₹370 வச்சு நீங்கள் ஒரு பொண்ணை சொல்கிறீங்கன்னா உங்கள் மைண்ட் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை இன்னொரு படி மேலே போயிட்டு, இல்லை இந்த ஹிமான்ஷு விட்டுருங்க, இந்த பிரணீத் இருக்காப்புல பொறுப்பு இருக்கணும்ல, இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். சந்தோஷப்படுறாப்புல, எல்லாரும் கைகூடி சிரிக்க வச்சிருக்காருல, இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு அப்படிலாம் பொறுக்கிட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சம்பவம். அந்த வீடியோ வைரல் ஆன உடனே இன்னொரு வீடியோ வைரல் ஆச்சு. அந்த வீடியோ படத்தில் யார் ஹீரோயினு? இந்த அம்மா தான். இவங்க பேர் செஜல் பவார், MBBS ஸ்டூடெண்ட்டு. எங்கே இந்த மும்பை KEM ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே MBBS ஸ்டூடெண்ட். இவங்க அதே ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ஷோவில் அந்த ஹிமான்ஷு பேசினாப்புல, அதுக்கப்புறம் இவங்களும் பேசியிருக்காங்க. இவங்க சொன்ன விஷயம் இருக்குது பாருங்க. அதாவது இந்த கெடாவர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மருத்துவக் கல்லூரியில் வச்சுருப்பாங்க. அதாவது பிணம் தான், இந்த உடலை தானம் பண்ணுறவங்க இது போல் பிணத்தெல்லாம் எடுத்து வச்சு அதை மருத்துவ படிப்பு சார்ந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபுல்லாக அந்த மாணவிகளுக்கு விளக்குறது, உடம்புல இந்த விஷயங்கள் இருக்குது, இது இப்படி ப்ரொசீஜரில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறது எல்லாத்துக்கும் இந்த கெடாவரை பயன்படுத்துவாங்க. அந்த கெடாவர் சார்ந்து இவங்க ஆக்சஸ் பண்ணியிருக்க முடியல, இவங்க MBBS ஸ்டூடெண்ட்டில். அப்போ என்ன பண்ணுவாங்களாமா, இந்த ஆண் பிணங்கள் வருதுல்ல, அந்த மேல் கெடாவை, அந்த ஆண் பிணத்தோட ஆண் குறி இருக்குல்ல, இதோட சைஸ் இருக்குது பாருங்கள், இதை வச்சு மார்க் பண்ணுவாங்களாம். இவங்க ப்ளஸ் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சிரிப்பாங்களாம். இந்த போனத்துக்கு இவ்வளோ லெவலில் இருக்குது, அந்த போனத்துக்கு இந்த அளவில் இருக்குன்னு அப்படி கொச்சையாக பேசி இவங்களுக்குள்ளே சிரிச்சுப்பாங்களாமா. இது இவங்களுக்குள்ளே பண்ணதே கர்ம முச்ச வேலை. இதை அந்த ஒரு இடத்துல எல்லாரும் முன்னாடி பேசி சிரிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பெண் சார்ந்து அசிங்கப்படுத்திட்டான்னு ஒரு டாக்கு, இன்னொரு பக்கம் ஆம்பளைங்களை ஏன்பா இப்படி பண்ணுறேன் இன்னொரு டாக்கு. ரெண்டுத்துல எது ரொம்ப கேவலம்னு பல பேர் இப்போ டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை பொண்ணுன்றதுனால செஜலை விட்டுருவாங்களா? அங்கேயே சமடி சோஷியல் மீடியா முழுக்க செஜலை பற்றி என்னடா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒருத்தர் மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் அவங்க தவறிட்டாங்க அப்படின்னா பல பேருக்கும் கோவம் மொத்தமாக குறைஞ்சிரும், அட்லீஸ்ட் பாதியாச்சும் குறையும். செத்துறாரு விடு அப்படின்ட்டு. அந்த பிணத்துக்கான மரியாதை இருக்குல்ல, அதை நீங்கள் கொடுக்கல, அந்த கண்ணியத்தை நீங்கள் காக்க தவறிட்டீங்கன்னு பெரிய பேக்லாஷு. இன்னொரு பக்கம்
ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவியாவது நீ எப்படி இதை பண்ணலாம்? ஏன்னா நீ எல்லாத்தையும் படிப்பாக பார்க்கணுமே தவிர இது போல விஷயமா பார்க்கவே கூடாது. நீ அதில் ஒரு ஆபாசம் சார்ந்த விஷயத்த சொல்கிற ஒரு ஆண்குறியோட அளவை வச்சு நீங்கள் எல்லாம் கிண்டல் பண்ணுறீங்கன்னா என்ன கரும முடிச்ச வேலைன்னு பல பேர் இந்த பொண்ணையும் சரி இந்த பொண்ணோட பழன பாவத்துக்கு மற்ற பொண்ணுல சேர்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதே விஷயத்த ஒரு ஃபீமேல் கெடாவர், ஒரு பெண்ணோட பிரேதம், அங்கே உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை பையன் எம்பிபிஎஸ் படிக்கிறான்னு வைய, அந்த பையன் இதே வேலையை பார்த்துட்டு தான் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னது கொடி பிடிச்சி கிளம்பியிருப்பீங்களா? இதுனா உங்களுக்கு ஒரு நியாயம், ஆம்பளை பசங்க நியாயமா அப்படின்ட்டு பல பேர் இதில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம், எப்படி நீங்கள் கை கொட்டி சிரிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம்? இந்த பொண்ணு இந்த விஷயத்த சொல்லும் போது ஏமா ரொம்ப வாய் விடுற, இப்படி பேசாதான் நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கணும், ஆனால் எல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களோட மைண்ட் செட் இவ்வளோ மோசமாகிடுச்சான்னு கேட்குறாங்க. இதில் அடுத்த முக்கியமான விஷயம், நிறைய பேர் உடல் தானம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பொலிட்டிஷியன்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்த. அதாவது மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு கெடவரா அவங்களோட உடலை தானம் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அது போல தானம் பண்ணுவாங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாருக்கும் பயம் வரும், நம்ம பிரேதத்தை வச்சோ அதில் இருக்க உறுப்புகளை வச்சு இவங்க நாளைக்கு கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு அவங்களுக்கே தெரியாமல் ஒரு பயம் வந்துடும்னு இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் இந்த சொசைட்டி பேசும். இது தப்பு இல்லை, பேச வச்சுருக்கீங்களே அது உங்களோட தப்பு தான். இந்த விஷயம் பெருசாச்சா, அந்த 2 வீடியோ வைரல் ஆச்சா, அவ்வளோதான். அந்த கேஎம் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த செஜலோடது, அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க மீடியா பர்சன் தான். கேமரா கைமா போட்டாங்க, எல்லாருமே கவர் பண்ணது அவ்வளோ ஈகராக இருந்தாங்க ஒவ்வொருத்தரும். பொண்ணு அவ்வளோ பேர் கான்ட்ரவர்சியில் சிக்கிருக்கு. இந்த விஷயம் பெரிய கான்டென்ட் ஆச்சு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஹிமான்ஷு சொன்ன பார்த்தீங்களா, 300 ரூபா பிரியாணி, அவரை வேலை எடுத்து தூக்கிட்டாங்க கம்பெனியில் இருந்து. ஏன்பா இது போல் மைண்ட் செட்டில் ஒரு ஆள் எங்களுக்கு தேவையில்லைன்னு, நீ எவ்வளோ டேலண்டடாக தான் பரவாயில்ல கிளம்புட்டாங்க. வேலை போயிடுச்சா, எஃப்ஐஆர் வேறு ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பிரணீத், ஹிமான்ஷு, செஜல் 3 பேர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. மகாராஷ்டிரா சைபர் கிரைம் போலீஸ் இருக்காங்களே, அவங்க பல செக்ஷன்ஸில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக 2 பற்றி சொல்லணும்னாக்கா, ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன், இந்த 300 ரூபா பிரியாணி அந்த கதை சொன்னாப்பில் அந்த குற்றத்துக்காக இவர் மேலேயும் டிசெமினேஷன் ஆஃப் அப்சனிட்டி ஆன்லைன்னு சொல்லிட்டு அதை இணைய வழி ஆபாசம் அதிகமாக பரப்புற விஷயம் அதெல்லாம் சேர்த்து வச்சோம் அடுத்த ஒரு செக்ஷனு. இப்படி ஒரு செக்ஷனாக இந்த 3 பேர் மேலேயும் பல செக்ஷன்ஸாக பிரிஞ்சிருக்கு. அவ்வளோ தூரம் போலீஸே கடுப்பாக இருக்காங்க அவங்க பேசின பேச்சுக்கு. நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் இவங்க வேறு உள்ளே வந்துட்டாங்க. சுமோட்டோ இந்த விஷயத்தை எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹரியானா போலீஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, ஏங்க என்னன்னு விசாரிங்க, அதை பாருங்க என்னன்ட்டு இவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்னு. அண்டு பிரணீத் அண்ட் ஹிமான்ஷு இந்த 2 பேரும் வர 22ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுக்குறோன்னு அவங்களும் போதாத குறைக்கு களத்தில் இறங்கிட்டாங்க. இதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயம் ஆயிடுச்சா? சோஷியல் மீடியா எவ்வளோ திரும்ப பிறந்திருக்காங்க அவங்கள போட்டு. அது எப்படி திரும்ப தெரியுது? செஜல் அண்ட் பிரணீத் 2 பேரும் இன்ஸ்டா அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட்டே பண்ணிட்டாங்க. அவ்வளோ அடி போட்டு அடிச்சிருக்காங்க. இதை பார்த்தானே ஹிமான்ஷு இருக்கார்ல, இவரும் கூட சேர்ந்துக்கிட்டு இல்லைங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல சோஷியல் மீடியா பேஜை ஃபுல்லாக பிளாக் பண்ணுவாங்க அவங்களுடைய, அதுக்கு ஒரு வீடியோ போட்டு மன்னிப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்க தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. இதில் செஜல் இருக்காங்களே, அவங்க மன்னிப்பு வீடியோ முதல்ல பார்த்துருவோம். என்ன சொல்கிறாங்க இதில்? ஏங்க நான் அப்படி பேச தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாதுங்க, தவறான இன்டென்ஷன்லாம். ஆக்சுவலாக அது எனக்கு எதிராக செட் பண்ணப்பட்ட ஒரு பேட் நரேட்டிவ் தான் நான் பார்க்குறேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. இதை கேட்குறப்ப எனக்கு கோவம் தான் வரும். ஏமா பண்ணுற தப்பை பண்ணிட்டு இன்னும் சமாளிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணே புரிஞ்சுக்கிச்சு. என்ன சொல்கிறாங்க, எனக்கு தெரியுது இது என்னோட தப்பு தான், நான் தான் தப்பாக பேசிட்டு தெரியுது, அது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டப் காமெடி ஷோங்க, அதனால் வாய் விட்டுன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு கொடுக்குற விளக்கம் ஏற்றுக்க முடியாதா இருக்கான் பாருங்களேன். हेलो एवरीवन, मेरा जो 3 महीने पहले मैंने शो किया था उसका एक पार्ट ऑफ द क्लिप वायरल हो रहा है अभी, जिसमें मैंने एक चीज़ बोली थी एंड आई जस्ट वांटेड टू कम हियर एंड से दैट आई एम वेरी सॉरी दैट थिंग हैपेंड एंड आई सेड द वेरी रॉन्ग थिंग. आई एम सो सॉरी अबाउट दैट. मैंने ऐसे कभी इंटेंशनली नहीं सोचा था कि मैं वो चीज़ बोलूँगी. इट्स वेरी बैड टू सी वट एवर नरेटिव हैज़ बिन सेट एंड बस मुझे इतना बोलना था कि शुरुआत में मैंने ये 2 बार बोली थी चीज़ कि आई रिस्पेक्ट दैट, लाइक हम उनका बहुत रिस्पेक्ट करते हैं एंड आई नो इट्स माई मिस्टेक एंड when I went on a show, comedy show, it was my first stand-up comedy ever. मैं इसके पहले कभी स्टैंड अप शो में नहीं गई थी एंड मुझे ये बिल्कुल आइडिया नहीं था कि 2 महीने पहले की क्लिप अभी आज उसमें से एक पार्ट लेके ऐसा कुछ बड़ा इशू हो जाएगा. आई एम नेवर गोना जस्टिफाई, आई एम नेवर गोना टेक द रॉन्ग साइड. Only thing is कि I wanted to come here and
give a public apology that मेरे साइड से ऐसा कभी नहीं होगा वापस. I would make sure I would never get into any sort of actions or any sort of comments, public comments इसके बाद, because social media एक बहुत बड़ा platform है and it's good that people are calling out for good cause, and I just want to make sure कि I would never support all this thing, never. And just wanted to let you all know कि मैं बहुत naive थी यार, like मुझे ना समझ में नहीं आया था. मतलब मैं जब इनिशियली ये सब वो जो आप पूरा देखो, वो पूरा जो सेगमेंट है वीडियो का, उसमें मैंने एंड में गाना भी गाया था. अ लॉट ऑफ थिंग्स हैपेंड एंड उसमें से बस वो एक पार्ट आई थॉट विच एज अ पर्टिकुलर रिस्पॉन्सिबल पर्सन आई शुडंट हैव सेड एंड आई रिग्रेट दैट. तो मैं बस आके ये बोलना चाहती हूँ कि आई प्रॉमिस यू ऑल कि मेरे से इसके बाद ऐसे कभी पब्लिकली नो स्टेटमेंट गेट्स आउट लाइक दैट, एंड आई मेक श्योर आई वुड नेवर कमेंट और एनीथिंग लाइक दैट. आई नेवर वॉन्टेड यू ऑल टू सी मी लाइक दैट. सो या it was a mistake and I'm so sorry about that. मैंने आपके अगर sentiments hurt किए तो I just want everything to stop this year. Yeah, so I'm sorry. அந்த அம்மா கதையை பார்த்தாச்சா? அடுத்து ஹிமான்ஷு கதைக்கு வாங்க. அந்த ஒரு வீடியோ வந்ததுக்கப்புறம் ப்ரூட்டலாக நான் அவ்வளோ பேரும் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ண தப்பு தான், பேசின தப்பு தான், ஒத்துக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம். இவர் வீடியோ வந்த அதே நேரம் பிரணீத்தோட வீடியோ வருது கூடிய எல்லாரும் அப்பாலஜி வீடியோ ஒரே டைமில் போட்டுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. யார் பிரணீத் கேட்குறாப்புல, மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸுங்க இன்ஸ்டால, அவரும் பேஜ் ஓரம் கட்டாப்புல, ஐயோ வேணாம் இவ்வளோ அடிக்கிறாங்க அப்படின்ட்டு, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, தயவு செஞ்சு ஹேட்டை பரப்புறீங்களா, அது வேணாமே அப்படின்னு அவர் பேசுகிறாப்புல. இந்த ஹேட்டு பரவலை, உங்களால் தான் பரப்பப்பட்டிருக்கு. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. இந்த ரெண்டு பேரோட மன்னிப்பு கடிதம் வீடியோ வெர்ஷனாக வந்திருக்கலாம், அதை நீங்களே பார்த்துருங்களேன். Hi everyone. Over the last 24 hours, I have received hundreds of messages, emails, calls regarding one of our employees, Himanshu Dangra. Like many of you, I came across the clips that have been circulating online. Let me be very clear. The statements shown in those clips are offensive. They are not something I agree with. They are not something our company stands for. And they certainly should not be influencing young minds. We reviewed this matter internally. We spoke to our team, including female employees. We reviewed his conduct inside the workplace and we asked difficult questions. But interestingly, we could not find a single complaint against him from our team. Team described him as professional, respectful, hardworking and well-behaved at work. But what happened outside the workplace has now affected the workplace, and I have the responsibility towards the company, our team, our clients and the environment we created. That is why we have decided to part ways with Himanshu. But before I end this, I want to say something that many people may disagree with. It's like walking on a blade, but I'll speak. A person can be wrong, a person can make a terrible mistake, a person should face consequences, but I hope we never become a society that believes people cannot learn, reflect, apologize or change. Social media trolling is not a joke, and that too for a 22-year-old mind. His future from here will already carry the consequences of this moment for a very long time. Again, that does not make our statements right. My hope is that Himanshu reflects on this chapter of his life. My hope is that he learns from it. And while we hold people accountable, let us also leave room for reflection, for growth and positive transformation. That is the kind of society we hope to build here. Thank you, everyone. हेलो. तो ये बात मुझे एक्चुअली काफ़ी टाइम से करनी थी, बट मेरा इंस्टाग्राम सस्पेंड हो गया था. आप सब ने मेरा क्राउड वर्क का वीडियो देखा रहेगा, जिसके लिए मुझे काफ़ी हेट मिल रही है, और मुझे ऐसे लगता है ये हेट मैं डिज़र्व भी करता हूँ, क्योंकि उस लड़के से जब मैं क्राउड वर्क कर रहा था उसने काफ़ी डेरोगेटरी चीज़ें बोली, बट सब लोग उस पर हंस रहे थे, तो मैं भी कैरिड अवे हो गया और मुझसे लैप्स इन जजमेंट हो गया, और मुझे लगता है ये मेरी काफ़ी बड़ी गलती थी. मैं चाहता था तो मैं उसको वहाँ पे ही रोक सकता था या स्टैंड ले सकता था, बट जो मैं नहीं कर पाया, मैंने उसको एक प्लेटफॉर्म दिया जिसकी वजह से ये चीज़ें इतनी एस्केलेट हो गई. तो जिनको भी इस वजह से हर्ट हुआ है उन सब से मैं माफ़ी मांगना चाहता हूँ.
जो भी लीगल प्रोसीडिंग्स मेरे अगेंस्ट हो रही है उसके लिए मैं अथॉरिटीज़ के साथ कोऑपरेट भी कर रहा हूँ। लेकिन आप सबसे मैं बस यही रिक्वेस्ट करना चाहता हूँ कि आप सब मुझे प्लीज़ एक चांस दो, मैं बेटर इंसान बन के दिखाऊँगा। मेरे लिए भी एक लर्निंग थी, तो मैं खुद के ऊपर भी काम कर रहा हूँ, मैं अपने कंटेंट के ऊपर भी काम करूँगा और ये चीज़ आप फ्यूचर में मेरे काम में भी देख पाओगे। மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், முதன்மையான விஷயம் எதை எங்கே பேசணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதான் பேசிக்கு. அதுவே தெரியாமல் நீலாம் படிச்சுனாத்த புரியல மக்களே, எதை எங்கே பேசணுன்ற அறிவு சுத்தமாக அதுங்களுக்கு இல்லை. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த காமெடி ஷோவில் நாங்கள் என்ன வேணாலும் பேசுவோம், ஜஸ்ட் ஃபார் ஃபன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது ஏன் ரெக்கார்ட் பண்ணுறீங்க? ரெக்கார்டுனா வெளியே வரும்னு தெரியுதுல்ல, அந்த அறிவு இருக்குல்ல, நாளைக்கு என்ன லீக் பண்ணுறான்னு சொல்லி சமாளிச்சிருவீங்களா? அங்கே வரம்பு மீறி பேசுவோம் அப்படின்னா அது உங்கள் மைண்ட் செட் இருக்க ஆட்கள் இருக்காங்கள, உங்களுக்குள்ள சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம், அங்கே பேசிட்டு முடிச்சுட்டு போங்க. ரெக்கார்டிங் எதுக்கு அங்கே தேவைப்படுது? அது வேறு சில பேர் லைவ் பண்ணுவாங்க, அது இன்னும் கொடுமை. இது மாதிரியே மூணாவது விஷயம், இது போலாம் ஆகிறதுனால தான் உங்கள் முகங்கள் வெளியே வருதா? சாதிச்சா உங்கள் முகங்கள் வெளியே வருமா? ஏன்னா பெரிய ப்ராசஸ்ஸு, ரொம்ப கஷ்டம், அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியல உங்களால். ஸோ இது போல் நெகட்டிவாக நம்ம ஆபாசமாக பேசினா போதும், எல்லா சேனல்ஸும் நம்ம முடிஞ்சு தான் துய்யுதுன்னு காட்டுவாங்க, நெகட்டிவ் பப்ளிசிட்டி அப்படி கிடைக்கும்னு இந்த கால யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக இது போல விஷயங்கள் மாறி நிற்குது. இது தவறான முன்னுதாரணம் யங்ஸ்டர்ஸ், இது நல்ல முன்னுதாரணம் கிடையாது, அதை மைண்டில் வச்சுங்க. நாளைக்கு நம்மளும் ஆபாசமாக பேசினா நம்ம அடுத்த லெவல் போல நினச்சனாக்கா ஜெயிலுக்கு தான் போகணும், இதை மைண்டில் வச்சுங்க. நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், காமத்தால் ஊர்னதான் மனித பிறப்பு, இதில் மாற்றுக்கிறது இல்லை, எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் எல்லா இடத்துலையும் நான் காமத்தை வெளிப்படுத்துவேனாக்கா பிரச்சனை உங்களுக்கு தான். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.